Good morning student. இன்னைக்கு நம்ம thermodynamicsல laws of thermodynamics பத்தி பார்க்கலாம். Laws of thermodynamicsல 0th law, first, second law, third law of thermodynamics எல்லாமே இந்த யூனிட்ல அடுத்து நம்ம பார்க்க போறோம். அத first one 0th law of thermodynamics னா என்ன? Laws of thermal equilibrium. Laws of thermal equilibrium அப்படிங்கிறது தான் இந்த 0th law of thermodynamics அப்படிங்கிறது. இது என்ன thermal equilibrium இருக்கக்கூடியதா இருக்கு? இந்த 0th law of thermodynamics first and second law of thermodynamics அதுக்கு அப்புறம் தான் இந்த 0th law of thermodynamics இன்ட்ரோ듀ஸ் பண்றாங்க. first law second lawலாம் இன்ட்ரோ듀ஸ் பண்ணி நிறைய வருஷத்துக்கு அப்புறமேட்டு தான் இந்த 0th law வந்து கொடுத்திருக்கூடியதா இருக்கு. ஏன் இந்த 0th law வந்து first secondக்கு முன்னாடி பிஃபோரா இணைச்சிருக்காங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா லாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆஃப் த சிஸ்டம். ஒரு சிஸ்டத்தோட டெம்பரேச்சரை பற்றி ஒரு லாஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டாக வந்து கொடுத்துருக்கக்கூடிய ப்ரூவ் பண்ணியிருக்கக்கூடியதுனால இந்த டெம்பரேச்சரை பற்றி கொடுத்துருக்கனால அது முன்னாடி ஆட் பண்ணியிருக்கக்கூடியதாக இருக்குது. ஃபர்ஸ்ட் லா வந்து எனர்ஜி பற்றி குறிப்பிடக்கூடியது, செகண்ட் லான்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரோபி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த இதில் டெம்பரேச்சரை பற்றி குறிப்பிடக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 0th law of thermodynamics thermal equilibrium குறிப்பிடக்கூடியது. If two systems are separately thermal equilibrium to another part, in the system வந்து பாத்தீங்கன்னா 0th law of thermodynamics states that two systems are separately thermally equilibrium condition is equal to another part or third one. A B ன்னு சொல்லக்கூடிய ரெண்டு சிஸ்டமும் பேலன்ஸ்ல இருக்கக்கூடியதா இருக்கு. எக்ஸாம்பிளா ஏங்கிறது ஒரு சிஸ்டம், பிங்கிறது ஒரு சிஸ்டம், சிங்கிறது ஒரு சிஸ்டம். இந்த BC thermal equilibrium conditionல இருக்கக்கூடிய two systems are separately thermal equilibrium to third one. BC ஆல்ரெடி equilibrium conditionல இருக்கக்கூடியதா இருக்கு. இது third one இருக்கக்கூடிய A ஓட இந்த thermal equilibrium இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 0th law of thermodynamics னு சொல்லக்கூடியது. thermal equilibrium இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா 0th law of thermodynamics. எக்ஸாம்பிளா a glass of cold water, a glass of hot water, room. A glass of cold water, a glass of hot water 1 டிகிரி செல்சியஸ்ல இருக்கக்கூடியது. இது வந்து 0 டிகிரில கூலிங்கா இருக்கக்கூடியது. இந்த சிஸ்டம் வந்து B, இந்த சிஸ்டம் C. ரெண்டையும் ஒண்ணா ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்? ரெண்டுமே தெர்மல் ஈக்குலிபிரியமா ஆயிடும். நிச்சயம் வந்து பாத்தீங்கன்னா கோல்ட் வாட்டர் 0 டிகிரில இருக்கு, இது 100 டிகிரில இருக்குன்னு வச்சுங்களேன். ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா 100 டிகிரில இருக்கக்கூடிய ஹாட் வாட்டர் 0க்கு மாறாது, 0 டிகிரில இருக்கக்கூடிய கோல்ட் வாட்டர் 100 டிகிரி செல்சியஸ்க்கு 100 டிகிரிக்கும் சேஞ்சஸ் ஆகாது. ரெண்டுமே ஒரு பிட்வீன் த டெம்பரேச்சர்ல ரெண்டு தெர்மல் ஈக்குலிபிரியமா அடையக்கூடியதா இருக்கும். இந்த ரெண்டு சிஸ்டமே ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ல இருக்கு. இத ரூம்ல ஓபன் பிளேஸ்ல வைக்கலாம். இந்த வாட்டர் ஒண்ணா ஆட் பண்ணிருக்குது. இந்த தெர்மல் ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய two systems are thermally equilibrium. is third one நான் சொல்லக்கூடிய இந்த A, இந்த ரூமோட டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு வச்சுங்களா. அந்த டெம்பரேச்சருக்கு இது ஓபன் பிளேஸ் வைக்கும்போது இந்த டெம்பரேச்சர் சிஸ்டத்துல இருந்து சரௌண்டிங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது இந்த ரூமோட டெம்பரேச்சருக்கு ஈக்குவல் ஆகும். அதனால ரெண்டு சிஸ்டமும் B C ஈக்குவலா இருக்கக்கூடியது. தேர்ட் ஒன்னா இருக்கக்கூடிய சிஸ்டத்தோட பேலன்ஸ் ஈக்குலிபிரியம் கண்டிஷனை அட்டைன் பண்ணக்கூடியதா இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் 0th law of thermodynamics அப்படின்னு சொல்றோம். செகண்ட் ஒன்னா first law of thermodynamics. ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லா ஒன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, one form energy changes into another form. If the total energy of the isolated system is remaining is constant,
energy conversion of energy. First law of thermodynamics ங்கிறது conversion of energy. Energy created not destroyed குறிப்பிடக்கூடியது the first law of thermodynamics. One form changes into another form of energy. If a total energy of the system, isolated system is constant. In this energy வந்து பாத்தீங்கன்னா internal energy U அப்படினு குறிப்பிடுறோம். One form converted into U2. அதாவது one form of energy changes into another form of energy converted ஆகுது. அப்ப இந்த சிஸ்டத்தோட change in internal energy delta U equal to U2 minus U1. The change in internal energy of the system is equal absorption of evaluation of heat. Q வந்து பாத்தீங்கன்னா heat னு குறிப்பிடக்கூடியது. இது plus Q ஆ இருக்கலாம் or minus Q ஆ இருக்கலாம். Absorption or evaluation of heat. Work W ங்கிறது work minus W or plus W ஆ இருக்கலாம். Work done by the system on the system. இது by the system, இது on the work done by the system on the system. இது absorption, இது evaluate. Absorption அது evaluation of heat. அதனால heat of the system flow into the system from its surrounding. Heat flow into the system from its surrounding plus W. Heat flow out of the system into surrounding is minus W. That's evaluation. So mathematical treatment of first law of thermodynamics, the change in internal energy delta U equal to Q plus W. So Q is absorption of evaluation of heat energy. Q is heat energy, absorption of heat energy plus W அப்படிங்கிறது work done on the system. In the first law of thermodynamics oda another statement, whenever an energy a part of system is disappear, a particular type energy of a particular type is disappear, equal amount of energy of another part is appear. Whenever a energy of a part is disappear, to equal amount of energy of part another part is appear. ஒரு வகையான ஆற்றல் வந்து பாத்தீங்கன்னா மறைஞ்சதுன்னா அதுக்கு ஈக்குவலான another வேற ஒரு வகையான ஆற்றல் வந்து பாத்தீங்கன்னா தோன்றக்கூடியதா இருக்கும். இப்போ இது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஓட ஸ்டேட்மென்ட். செகண்ட் ஒன்னா the total energy of system and surrounding is constant. Total energy of system and surrounding is கான்ஸ்டன்ட்டா இருக்கக்கூடியதா இருக்கும். அடுத்து இதோட ஸ்டேட்மென்ட் குறிப்பிடக்கூடியது எனர்ஜி கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்டு. எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கவும் முடியாது, அதை அழிக்கவும் முடியாது, டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. என்ன ஹீட் எனர்ஜியை ஒர்க் எனர்ஜியா மாற்றலாம். எக்ஸாம்பிளா சோலார் சன்லைட்டில் கிடைக்கக்கூடிய ஹீட் எனர்ஜி நம்ம எலக்ட்ரிக் எனர்ஜியா மாற்றலாம். ஹீட் எனர்ஜி எலக்ட்ரிக் எனர்ஜி, இப்போ வேரியேஷன் எனர்ஜி ரெண்டுமே வேறுபட்ட எனர்ஜி தான். இப்போ இந்த மாதிரி ஒன் டைப் ஆஃப் எனர்ஜி கன்வெர்டட் இன்டு அனதர் டைப் ஆஃப் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணக்கூடியது. ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி சேஞ்சஸ் இன்டு அனதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியா தான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். எனர்ஜி கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்ட். The change in internal energy of the closed system is the change in internal energy of the closed system is equal to the energy passed through the boundary at heat or work. ஒரு closed சிஸ்டத்தோட internal எனர்ஜியை நம்ம கால்குலேட் பண்ணும்போது அந்த சிஸ்டத்தோட எனர்ஜி
எவ்வளோ எனர்ஜி பாஸ் ஆகுது. ஒரு க்ளோஸ்டு சிஸ்டத்தோட இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி நம்ம கால்குலேட் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி பாஸ் ஆகக்கூடிய இந்த சிஸ்டம், இது க்ளோஸ்டு சிஸ்டம், இந்த சரௌண்டிங் வழியா எனர்ஜி இந்த பவுண்டரிஸ் வழியா சரௌண்டிங்க்கு இது எனர்ஜி பாஸ் ஆகக்கூடியது. அது ஹீட்டாக இருக்கலாம் அல்லது ஒர்க்காக இருக்கும், அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த எனர்ஜிக்கு அந்த பவுண்டரிஸ் வழியாக பாஸ் ஆகக்கூடிய எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்குங்கிறது தான் இந்த க்ளோஸ்டு சிஸ்டத்தோட சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. ஹீட் அண்ட் ஒர்க் ஆர் டூ வேஸ் ஆஃப் சேஞ்ச் இன் த சிஸ்டம் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி. சிஸ்டத்தோட இன்டர்னல் எனர்ஜி சேஞ்சஸ் ஆகக்கூடியது ஹீட் அண்ட் ஒர்க் மூலமாக சேஞ்சஸ் ஆகக்கூடியது. இந்த மேத்தமெட்டிக்கல் statement of first law of thermodynamic, இந்த thermodynamic processல mathematical statement இருக்கு. நம்ம கொடுக்கும்போது ஒரு 4 கேसेस இருக்கக்கூடியதா இருக்கு. கேஸ் 1 cyclic process. cyclic processனா delta u equal to 0. in cyclic process of isothermal pressure volume expansion of process is delta u equal to 0. So the first law of thermodynamics delta U equal to Q plus W la delta U is 0 na Q plus W nu irukku. Therefore Q equal to minus W. For a cyclic process, temperature is constant of isothermal process. Pressure volume expansion is delta U equal to 0, Q equal to minus W. In other words, the heat energy absorbed of the system is equal to the work done by the system. Heat energy absorbed to the system is equal to the work done by the system. In the system oda internal energy வந்து பாத்தீங்கன்னா 0 delta U. அப்ப என்ன ஆகும்? The heat energy absorbed to the system is equal to the work done by the system க்கு ஈக்குவலா இருக்கும். Second case, case 2, isobaric அப்படினா வால்யூம் வந்து 0, டெல்டா V வந்து 0. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் டெல்டா E equal to Q plus W. W க்கு pressure volume expansion minus P delta V. pressure volume expansion ல W க்கு என்ன வேல்யூ அப்படிங்கிறது நம்ம அந்த ஃபார்முலால யூஸ் பண்ணிருக்கோம். P delta V minus P delta V ங்கிறது யூஸ் பண்ணிருக்கோம். delta V ங்கிறது வால்யூம் சேஞ்ச், compression of work or expansion of work, pressure volume compression or expansion workல நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம். W equal to minus P delta V. delta E equal to Q plus W. first law of thermodynamics, isobaric process delta V வால்யூம் வந்து சேஞ்ச், வால்யூம் வந்து 0, எந்த சேஞ்சஸும் ஆகாது. no pressure volume expansion, இதுல எந்த ஒரு pressure volume expansion நடக்க கிடையாது. இந்த இதுல delta U equal to Q minus P delta V. delta V க்கு 0 ன்னு ஆட் பண்ணோம்னா delta U equal to Q. no pressure volume expansion இதுல நடக்கல. In the other words, amount of heat energy is absorbed to the system is equal to the or created to the internal energy. இந்த சிஸ்டம் எவ்வளவு ஹீட் எனர்ஜி அப்சார்ப் பண்ணுதோ அது இன்டர்னல் எனர்ஜியா மாற்றக்கூடியதா இருக்கு. அப்சார்ப் பண்ணக்கூடிய ஹீட் எனர்ஜி இன்டர்னல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணக்கூடியதா இருக்கு, கிரியேட் பண்ணக்கூடியதா இருக்கு. அதான் அந்த கேஸ் 2 ன்னு சொல்லக்கூடியது. தேர்ட் ஒன்னா கேஸ் 3, adiabatic process. Adiabatic process, case 3, Q equal to 0, Q equal to 0. Therefore delta U equal to the Q plus W ன்னு இருக்கக்கூடியல delta U equal to W.
The change in internal energy is equal to the work done on the system. Work done on the system. The change in internal energy is exactly equal to the work done on the system. இதுக்கு ஈக்குவலா இருக்க முடியுதா? கேஸ் 4 னா isobaric process. Pressure வந்து constant. Pressure வந்து constant. Pressure constant. The delta U equal to Q plus W. Q வந்து பாத்தீங்கன்னா W வந்து பாத்தீங்கன்னா minus P delta V. Pressure வந்து constant. Delta U equal to if a change in internal energy is equal to the system, amount of heat energy absorbed to pressure volume expansion of work is created. Pressure volume work and the remaining is added to the internal energy of the system. இந்த இது வந்து பாத்தீங்கன்னா delta U equal to Q minus P delta V கிடைக்குது. pressure வந்து கான்ஸ்டன்ட் எதுவுமே கிடையாது. pressure வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கக்கூடியதா இருக்கு. isobaric process அப்படினா இந்த heat energy absorb பண்ணும்போது pressure volume expansion work வந்து நடக்கக்கூடியதா இருக்கு. Heat energy absorbed to the system to form pressure volume expansion work and another part is added to the internal energy. இந்த இது வந்து பாத்தீங்கன்னா internal energy க்கு ஆட் பண்ணக்கூடியதா இருக்கு. இதான் வந்து பாத்தீங்கன்னா கேஸ் 4 delta E equal to Q minus P delta V. இதுல ஒரு சம் ஒன்னு கொடுத்திருக்காங்க பாருங்க 7.1 புக்ல பேஜ் நம்பர் 196 ல இருக்கக்கூடியதா இருக்கும். A gas contained in a cylinder fitted with a frictionless piston expand against a constant external pressure of 1 atmosphere from a volume 5 liter to 10 liter. In doing so, it absorbs 400 joule of thermal energy from its surrounding. Determine the change in internal energy of system. The system ஓட change in internal energy நம்ம கால்குலேட் பண்ணனும். Change in internal energy. Frictionless pistonல இருக்கக்கூடிய gas the volume 5 liter இருந்து 10 liter சேஞ்சஸ் ஆகக்கூடியதா இருக்கு. எவ்வளவு heat energy absorb பண்ணும்போது 400 given value 400 joule. வால்யூம் என்ன ஆகுது ஆரம்பத்துல 5 லிட்டர்ல இருந்து வால்யூம் ஃபைனல் வந்து பாத்தீங்கன்னா 10 liter. pressure 1 atmosphere pressureல இருக்கக்கூடியதா இருக்கு. change in the internal energy Q plus W. இப்போ heat energy absorb பண்ணக்கூடியதா இருக்கு. work done by the system, work done on the system. work done by the system னா இருந்ததுனா என்ன சைன் கொடுக்கக்கூடியதா இருக்கு. work done on the system வந்தா plus W. work done by the system அப்படினா minus W. நடந்ததுல minus W Q minus W ங்கிறது யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த வால்யூம் சேஞ்ச் வந்து dV. ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா Q minus P delta V or dV. P delta V. Q வந்து 400 joule. Pressure 1 atmosphere. Volume என்ன final volume 10 to initial volume 5 liter. 1 atmosphere 5 liter 400 joule. இந்தல 1 liter atmosphere எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 101.33 joule க்கு ஈக்குவலா இருக்கும். என்ன மாத்தினா 400 joule minus 1 the 5 into 1 atmosphere 1 liter. So liter 1 liter atmosphere என்ன வரும் 101.33 joule. மல்டிப்ளை பண்றப்ப
இந்த வேல்யூ 506.65 ஜூல் 400 ஜூல். இதில் வேல்யூ 506 இருந்து 400 வேல்யூவை நம்ம மைனஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம 106.65 ஜூல் வேல்யூ கிடைக்கக்கூடியது. என்ன வேல்யூ? மைனஸ் வேல்யூ. இந்த சிஸ்டத்தோட இன்டர்னல் எனர்ஜி டெல்டா ஈக்குவல் டு மைனஸ் 106.65 ஜூல் வேல்யூ கிடைக்கக்கூடியது. நெக்ஸ்ட் ஒன்று என்தால்பி ஸ்டேட்மெண்ட்டை பற்றி நம்ம பார்க்கலாம் அடுத்த வீடியோவில்.